ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்விரான்மெண்ட் இருக்கும்போது இந்திய பங்குச்சந்தை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது ஐஎம்எஃப்பும் சரி, வேர்ல்டு பேங்க்கும் சரி, இப்போ ரீசெண்டாக கொடுத்த வேர்ல்டு குளோபல் எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கட்டும், இந்தியன் எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கட்டும், அது வந்து ப்ராட்லி ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6.5% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில செக்டரை தவிர மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்பேக்ட் நமக்கு இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி இல்லை. ப்ளஸ் நமக்கு முன்னாடியே தெரியும், இப்போ போன ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து 85,000-86,000 புள்ளிகள் இருந்த சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து அதை தாண்டி போகலை. ஸோ கடந்த ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகாததும் இன்னொரு காரணம் மார்க்கெட் இறங்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா எப்போவுமே மார்க்கெட் ரொம்ப ஓவர் ஹீட்டடாக இருக்கும்போது தான் ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட மார்க்கெட் பெரிய அளவில் வந்து சரிவுக்கு வரும். பட் மார்க்கெட் ஆல்ரெடி பெரிய அளவில் மேலே மூவ் ஆகாதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பங்குச்சந்தையில் வந்து வீழ்ச்சி அடையலை.